السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை படிப்பது, அது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆய்வு செய்வது, அதன் அடிப்படையில் அமல் செய்வது, அதன்பால் மக்களை அழைப்பது என்கிற மிக முக்கியமான கடமைகள் ஒவ்வொரு மனிதனின் மீதும் இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் இந்த அல் குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதுவதில்லை, படிப்பதில்லை, அது சொல்லுகிற கருத்துக்களை ஆய்வு செய்வதில்லை. அதுபோல குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதில்லை, குர்ஆனின் பக்கம் மக்களை அழைப்பதில்லை. இவ்வாறானவர்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள் என்பதை அல் குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக வாரம் 2 நாட்கள் இந்த வகுப்பிலே இணைந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 100க்கும் மேற்பட்ட வகுப்புகளிலே நாம் கலந்திருக்கிறோம். சூரத்துல் பக்ராவினுடைய 240 வசனங்களை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா சரியான முறையில் இந்த அல் குர்ஆனை புரிந்து, படித்து, ஓதி, அதன்படி அமல் செய்து, நாளை மறுமையிலே அல் குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்த மக்களுக்கு வைத்திருக்கிற அனைத்து சிறப்புகளையும் பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். உங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருப்பது போல அல்லாஹுடைய நாட்டப்படி இந்த குர்ஆனை நாம் நம்முடைய சக்திக்குட்பட்டவரை படிப்பதற்கு நாம் நியத்து வைத்து கொண்டு அதற்குரிய நேரத்தை ஒதுக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதிலே ஷைத்தானுக்கு நாம் இடம் விட்டு விடாமல் பயணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய 240, 41, 42 ஆகிய 3 வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 240வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸிய்யத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹவ்லி غير إخراج فإن خرجن فلا جناح عليكم فيما فعلنا في أنفسهن من معروف والله عزيز حكيم. அதாவது, வல்லதீன யுதவஃபௌன மின்கும், உங்களில் மரணிக்கக்கூடியவர்கள், வயதரூன அஸ்வாஜன், மனைவியர்களை விட்டு மரணிப்பவர்களாக இருந்தால், வஸிய்யத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மத்தாஅன் இலல் ஹவ்லி غير إخراج, உங்களில் மனைவியரை விட்டு மரணிக்கக்கூடிய ஆண்கள் தம் மனைவியரை வீட்டை விட்டு வெளியேற்றாது ஓராண்டு காலம் வாழ்க்கை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று வசியச் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஃபைன் ஹரஜ்ன, நீங்கள் அப்படி வசியச் செய்கிறீர்கள், ஓராண்டு காலம் வீட்டில் இருக்க வேண்டும், அதுபோல அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் வசியச் செய்கிறீர்கள். ஆனால் மனைவியர்கள் அவர்களாகவே
வீட்டை விட்டு அதற்கு முதல் வெளியேறினால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஃபஅல்ன ஃபீ அன்ஃபுஸிஹின்ன மின் மஅரூஃப், அவர்களாக வெளியேறுவதில் உங்கள் மீது குற்றமில்லை. வல்லாஹு அசீசுன் ஹக்கீம், அல்லாஹு தஆலா அசீஸாக, யாவற்றையும் மிகைக்கக்கூடியவனாக, ஹக்கீமாக, ஞானமிக்கவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக திருமணம், அதுபோல தலாக், இத்தா, வஃபாத், இத்தா போன்ற சட்டங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார். அந்த தொடரிலேதான் இந்த 240வது வசனத்திலும் இத்தாவுடைய, முத்ஆவுடைய சட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதற்கு இடையில்தான் சென்ற வகுப்பில் நாம் சுட்டிக்காட்டியது போல 238, 239 ஆகிய வசனங்களிலே தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா சொன்னார். குடும்ப வாழ்க்கையில் தொழுகையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கை பற்றி பேசிக்கொண்டு வருகிற அந்த போக்கில் தொழுகையை பற்றி பேசி இருக்கிறான் என்பதை சென்ற வகுப்பிலே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த வகுப்பிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த சட்டம், 240வது வசனத்தில் சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்றால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற போது அவனுடைய குடும்பத்தினருக்கு, அவனுடைய தாய் தந்தை, அவனுடைய உடன்பிறப்புகள், அதுபோல அவனுடைய சொத்துக்களை அனந்தரமாக பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் போன்றவர்களுக்கு வசியத் செய்ய வேண்டும். எப்படி வசியத் செய்ய வேண்டும் என்றால், நான் மூத்தானால் ஒரு வருட காலம் என்னுடைய மனைவிக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து. அதுபோல என்னுடைய மனைவி ஒரு வருட காலத்திற்கு வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேற்றக்கூடாது என்கிற அந்த செய்தியை வீட்டிலே வசியத்தாக சொல்லிவிட வேண்டும் என்கிற சட்டத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சட்டம் மன்சூகாக்கப்பட்ட ஒரு சட்டம். ஆரம்பத்தில் நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்பட்டு பிறகு இது மாற்றப்பட்டு விட்டது என்கிற செய்தியை மிக அதிகமான உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு சில உலமாக்கள் இதிலே வரக்கூடிய சட்டம் என்பது வாஜிப் என்கிற நிலையில் இருந்து சுன்னத் என்கிற நிலைக்கு மாற்றப்பட்டது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் வல்லாஹு ஆலம், மிக அதிகமான உலமாக்களுடைய கருத்து இந்த வசனத்தில் உள்ள சட்டங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டன. அதிலே ஒரு வருட காலம் இத்தா இருக்க வேண்டும் என்கிற சட்டம் ஏற்கனவே முன்னால் 234வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவது போல, வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா, மனைவியை விட்டுவிட்டு மௌத்தாகக்கூடிய கணவன்மார், மனைவியை விட்டுவிட்டு கணவன் மூத்தானால் அந்த மனைவிமார் 4 மாதங்கள் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும் என்கிற இந்த வசனத்தின் மூலம் இந்த 240வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதில் இன்னும் ஒரு விஷயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். என்னவென்றால், இந்த நாசிஹ் மன்சூஹ், ஏற்கனவே நாம் கிப்லாவுடைய விஷயத்திலும் இது தொடர்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் குறிப்படுத்தியிருப்பீர்கள், நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். அந்த நஸ்ஹ் என்கிற அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட ஒரு சட்டம் பிறகு மனிதனுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு அல்லாஹ் அதை மாற்றுவது, அது அல்லாஹுக்குரிய உரிமையாகும். மார்க்கத்தில் குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்தில் நஸ்ஹ், மாற்றுதல், மாற்றப்படுதல் என்கிற ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே வந்த சட்டம் மன்சூஹ் என்றும் பின்னால் வரக்கூடிய சட்டம் நாசிஹ் என்றும் சொல்லப்படும். இப்ப 240வது வசனம் மன்சூஹாகவும் 234வது வசனம் நாசிஹாகவும் இருக்கிறது. ஒரு வருடம் இத்தா இருக்க வேண்டும் என்கிற சட்டம்
4 மாதங்கள் 10 நாள் இத்தாரிக்க வேண்டும் என்கிற வசனத்தின் மூலம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதை கிரகித்துக் கொள்ளுங்கள். 240வது வசனத்தில் வரக்கூடிய சட்டம் மன்சூகானது, அதை மாற்றியது 234வது வசனம். ஆனால் குர்ஆனுடைய ஒழுங்கை நீங்கள் பார்த்தால் மாற்றப்பட்ட சட்டம் முன்னாலும் மாற்றிய சட்டம் பின்னாலும் தான் வரும். ஆனால் இந்த இடத்தில் மட்டும் விதிவிலக்காக மாற்றப்பட்ட சட்டம் பின்னாலும் மாற்றிய சட்டம் முன்னாலும் வந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ 1 வருடம் இத்தாரிக்க வேண்டும் என்ற இந்த வசனம் சொல்லக்கூடிய சட்டம் இந்த 234வது வசனத்தின் மூலம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்களுக்கு அந்த முத்தா கொடுக்க வேண்டும். முத்தா என்று சொன்னால் முத்தா திருமணத்தில் முத்தா என்றொன்று இருக்கிறது. அது ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டு பின்னால் தடை செய்யப்பட்ட முத்தா. அந்த முத்தாவே இங்கு நாடப்படவில்லை. அதாவது அந்த எக்ரிமெண்ட் மேரேஜ், ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு பெண்ணோடு வாழ்வது என்ற ஒரு ஒப்பந்தம் செய்து மகர் கொடுத்து ஹிஜாப் கபூல் செய்து சாட்சிகள் வைத்து திருமணம் நடக்கும். ஆனால் ஒரு பீரியட் நிர்ணயிக்கப்பட்டு 2 வருடங்களுக்கு 5 வருடங்களுக்கு என்று. இது ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டு இருந்தது, முத்தா, நிக்காஹல் முத்தா என்று சொல்வது. ஆனால் அந்த திருமணம் பிறகு ஹைபருக்கு பிறகு மாற்றப்பட்டதாக நாம் ஹதீஸ்களிலே தெளிவாக பார்க்கிறோம். இருந்தாலும் கூட ஷியாக்கள் அது மாற்றப்படவில்லை என்கிற நிலைப்பாட்டில் இருப்பதாக உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ அந்த ஈரான் போன்ற ஷியா நாடுகளில் சில இடங்களில் இது நடைமுறையில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அது வேறு சப்ஜெக்ட். நிக்காஹுல் முத்வா என்பது வேறு விஷயம். இங்கே சொல்லப்படக்கூடிய முத்வா என்பது ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அல்லது அந்த பெண் கணவனை இழந்து விட்டால் அவளுக்காக செய்யப்படக்கூடிய பொருளாதார வசதிகள் என்பதை குறிக்கிறது தான் இந்த முத்தா என்பது. ஏற்கனவே இது தொடர்பாக நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த முத்தா அவளுக்கு வசியச் செய்ய வேண்டும் என்கிற இந்த சட்டம் சூரத்து நிசாவினுடைய 12வது வசனத்தின் மூலம் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு கணவன் மூத்தானால் மனைவிக்கு அந்த கணவனுடைய சொத்திலிருந்து ஒரு சந்தர்ப்பத்தில் 4ல் 1 பங்கும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் 8ல் 1 பங்கும் கிடைக்கும். அது சூரத்து நிசாவுடைய தப்சீரில் நாம் அதை குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ஒரு கணவன் மூத்தாகிறார், அவருக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை. அந்த கணவனுக்கு இந்த ஒய்ஃப் மூலமோ அல்லது ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருந்து மூத்தாகி அல்லது தலாக் சொல்லப்பட்டு எந்த ஒரு மூலமோ அவருக்கு குழந்தைகளே இல்லை என்கிற நிலையில் உள்ள ஒரு கணவனாக இருந்து அவர் மௌத்தானால் அவர் விட்டு செல்லக்கூடிய சொத்திலிருந்து மனைவிக்கு 4ல் 1 கிடைக்கும். இது சூரத்து நிசாவினுடைய 12வது வசனம் சொல்லக்கூடிய சட்டமாகும். அதே போல மௌத்தான அந்த கணவருக்கு பிள்ளைகள் இருந்தால் இந்த மனைவி மூலமோ அல்லது வேறு மனைவியர்கள் மூலமோ இவருக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த மனைவிக்கு 8ல் 1 கிடைக்கும். இது சூரத்து நிசாவினுடைய 12வது வசனம் சொல்லித்தரக்கூடிய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு வசியச் செய்ய வேண்டும். மூத்தான கணவன் தன்னுடைய மனைவிக்கு சொத்திலிருந்து வசியச் செய்து விட்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 2 சட்டங்கள், ஒன்று 1 வருடம் இத்தா இருப்பது, இன்னும் ஒன்று கணவன் தன்னுடைய சொத்திலிருந்து வசியச் செய்து குறிப்பிட்ட ஒரு போஷனை வசியச் செய்து விட்டு போவது. 2 சட்டங்களும் மாற்றப்பட்டு விட்டன என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மாற்றியதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். திரும்ப நீங்கள் அதை கிரகித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரெக்கார்டை எடுத்து 2-3 தடவைகள் கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலில் முத்தல்லகாத்தி மத்தாஉம் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கை வசதிகளை வழங்க வேண்டும். இது தக்குவா உள்ளவர்கள் மீது கடமையாகும் என்று சொல்கிறார். அதாவது இதே கருத்தை நீங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே 236வது வசனத்திலும் பார்க்கலாம். 236வது வசனத்தில்
இறுதியிலே மத்தாஅன் பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முஹ்சினீன், சிறந்த முறையில் அவர்களுக்கு ஏதேனும் வசதியை அளித்து விடுங்கள், இது நன்மை செய்பவர்கள் மீது கடமையாகும் என்று அங்கே வருகிறது. முஹ்சினீன் என்று வருகிறது. ஹக்கன் அலல் முஹ்சினீன். இங்கே வருகிறது ஹக்கன் அலல் முத்தகீன் என்று. இப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு செய்ய வேண்டிய முத்தஆ, இது பற்றி கடந்த வாரத்துக்கு முந்தைய வார வகுப்பில் நாம் விரிவாக விளக்கியிருந்தோம். அந்த ரெக்கார்டிங் எடுத்து நீங்கள் கேட்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே என்ன சொல்ல வருகிறான் என்றால், அல்லாஹு தஆலா அலல் முஹ்சினீன், ஹக்கன் அலல் முஹ்சினீன் என்று 236வது வசனத்தில் சொல்லிவிட்டு, இந்த வசனத்தில் 241வது வசனத்தில் ஹக்கன் அலல் முத்தகீன் என்று சொல்கிறார். இதற்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒரு நபித்தோழர் முடிவெடுக்கிறார், இது முதலாவது வசனத்தின் அடிப்படையில், அதாவது 236வது வசனத்தின் அடிப்படையில் ஹக்கன் அலல் முஹ்சினீன் தானே, நன்மை செய்பவர்கள் மீது கடமை. அப்ப நன்மை செய்பவர்கள் மீது கடமை என்றால் இஹ்சான், மேலதிகமாக செய்யக்கூடிய நன்மை. எனவே இதிலிருந்து என்ன புரிகிறதுனா, விரும்பினா முத்தாவை வலியுறுத்தலாம், விரும்பினா முத்தாவை கொடுக்காமல் போகலாம் என்கிற ஒரு புரிதல் இதற்குள் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார் என்றால், அது ஒரு விருப்பத்திற்குரிய விஷயமாக ஆக்கப்பட்டிருக்கிறதே தவிர கடமை அல்ல என்று எடுத்துக்கொண்டு அவர் மனைவிக்கு முத்தா செய்யாமல், அந்த வசதியை கொடுக்காமல் இருக்கிறார். அப்போதுதான் ஹக்கன் அலல் முத்தகீன் என்று இறங்குகிறது. அப்ப அவர் புரிந்து கொள்கிறார், இல்லை, நான் எடுத்த முடிவு தப்பானது, தக்குவா உள்ள ஒவ்வொருவருக்கும் இது கட்டாய கடமை என்பதை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே நான் கண்டிப்பாக இதை கொடுக்க வேண்டும் என்று அவர் புரிந்து கொள்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தலாக் சொல்லப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் போக அவர்களுக்கு நாம் வசதிகள் செய்து கொடுப்பது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும். இது தொடர்பாக கண்டிப்பாக காதிகளாக இருப்பவர்கள், இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய உதவியால் முஸ்லிம் தனியார் சட்டம் அதிலே திருமண விவாகரத்து சட்டங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது பற்றிய நீதிமன்றங்களையும் இலங்கையிலே அமைத்து கொடுத்திருக்கிறார். அதற்கு நீதிபதிகளும், இந்த காதி நீதிபதி என்று அவர்களை சொல்லுவார்கள். இலங்கையிலே சிலர் அதை இங்கிலீஷிலே குவாசி நீதிபதி என்று சொல்லுவார்கள். இந்த நீதிபதிகள் கண்டிப்பாக இந்த சட்டங்களை புரிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இது முக்கியமான விஷயமாகும். அதுபோல இந்தியாவிலும் இந்த சிஸ்டம் ஓரளவு இருக்கிறது. எனவே காலிகளாக செயற்படுபவர்கள், பள்ளிவாசல்களிலே பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த முத்தாவுடைய சட்டத்தை, இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழங்க வேண்டிய வசதிகள் பற்றிய சட்டத்தை தெளிவாக படித்து அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய, செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. 242வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இவ்வாறு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மை படைத்து நாம் விரும்பியபடி வாழட்டும் என்று விட்டுவிடவில்லை. நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த வகையிலே தான் இந்த வசனங்களிலே, கடந்த வசனங்களிலே திருமணம், விவாகரத்து, இத்தா, கணவன் மௌத்தாகுவது, அதிலே எவ்வாறு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல சட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்லி தந்துவிட்டு, இந்த சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? இந்த சட்டங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் உங்களை வீணாக படைக்கவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் நினைத்தபடி மார்க்கத்தில் கை வைத்து விளையாடக்கூடாது, விளையாட முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்களாக விரும்பிய சட்டங்களை எல்லாம் உருவாக்க முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
என்பன போன்ற பல அர்த்தங்களை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு உணர்த்துகிறான். எனவே இதிலே நம்ம தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்று வந்தால் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள் என்பதுதான் மார்க்கமாக இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய மன இச்சைகளை பின்பற்றுவதோ அல்லது ஊரில் உள்ள நடைமுறைகளையும் மரபுகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றுவதோ நிச்சயமாக மார்க்கமாக ஆகாது. அவ்வாறு இருக்கிறவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடந்த காலங்களுக்காக வேண்டி அவர்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போல, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி இருக்கிறான். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹுடைய சட்டங்கள், அல்லாஹ்வினால் தெளிவுபடுத்தப்பட்ட சட்டங்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் கேட்டு நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். எனவே இந்த வழிகாட்டலை நாமும் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிற சட்டங்களை எல்லாம் சரியாக புரிந்து பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.